ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன. இங்கிலீஷ் பேசவும் எழுதவும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அட்வர்ப், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸில் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் ரெண்டுமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். The word or words denoting the person or thing about which something is said or called subject of the sentence. நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை பல வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதரையோ அல்லது பல மனிதர்களையோ குறிக்கலாம், அல்லது ஒரு பொருளையோ பல பொருட்களையோ குறிக்கக்கூடியது சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ, மை அங்கிள், த பென், இதெல்லாம் மனிதர்களையும் பொருளையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இப்படி தனித்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த நவுன் எல்லாம் எப்போ சப்ஜெக்டாக மாறும் அப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸில் இடம்பெறும் பொழுது அது சப்ஜெக்டாக உருவெடுக்கும். அதாவது தனியாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நவுனாகவும், அந்த நவுனை பற்றின சில விளக்கங்களும் சேர்த்து வரும்பொழுது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸில் இடம்பெறும் பொழுது அது சப்ஜெக்டாகவும் இருக்குது. ஓகே மேம், அப்போ மனிதர்களையோ பொருட்களையோ குறிக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் சப்ஜெக்டாக இடம்பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், சில நேரங்களில் ப்ரொனவுன் கூட சப்ஜெக்டாக இடம்பெறும். அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஹீ, மை அங்கிள், த பென், மும்பை, த சன், டாங்கி, இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் தனியாக இருக்கிற வரைக்கும் நவுன், இது கூட சென்டென்ஸ் சேரும் பொழுது இதெல்லாம் சப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரெடிகேட்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸில் சப்ஜெக்டை தவிர சப்ஜெக்டை பற்றி என்னென்னலாம் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது எல்லாமே ப்ரெடிகேட்னு நம்ம சொல்லுவோம். அது வேர்பாக இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்கலாம், எல்லாமே நம்ம ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ரைட்ஸ் அ லெட்டர், அதில் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரைட்ஸ் அ லெட்டர் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். மை அங்கிள் பாட் அ பென், அதில் பாட் அ பென் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். த பென் இஸ் ஆன் த டேபிள், அந்த சென்டென்ஸில் இஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். மும்பை இஸ் அ பிக் சிட்டி, அதில் இஸ் அ பிக் சிட்டி அப்படிங்கிறது ப்ரெடிகேட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இந்த சென்டென்ஸில் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். த டாங்கி கிக்டு த பாய், இந்த சென்டென்ஸில் கிக்டு த பாய் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்சஸுமே ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் கூட நம்ம சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். பெரும்பாலும் எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லுமே சப்ஜெக்ட் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக தான் இருக்கும். இதுதான் சப்ஜெக்டாக இருக்கக்கூடும் அப்படின்றத நம்மளாவே உணர்ந்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ, கம் ஹியர். ஐ தேங்க்யூ, இங்கே ஐ சப்ஜெக்டாக இருக்குது. யூ கம் ஹியர், இங்கே யூ சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போது ஷாக்கிங் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்குது, அதில் எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போது அதில் என்ன மீனிங்னு நம்ம பார்க்கணும். இட் இஸ் ஷாக்கிங், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அது ஷாக்கிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த ஒரு விஷயந்தான் இட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். வெல்டன் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பார்த்து தட் வாஸ் வெல்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடந்த விஷயம் தட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் மறைமுகமாக வந்தால் கூட நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் கண்டுபிடிக்க தெரியும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் மறைமுகமாக வந்ததால் சப்ஜெக்ட், மற்றதெல்லாம் ப்ரெடிகேட்னு கண்டுபிடிக்க தெரியும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்லையும் மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். அடுத்ததாக இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஷின் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் எது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்னால் என்னென்ன டவுட் இருக்கா அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹவ் டிட் யூ கிராக் த எக்ஸாம்? இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்குமான்னு பார்த்தா இருக்காது, கொஷின் வேர்டு தான் இருக்கும். செகண்ட் என்ன இருக்கும், வேர்ப் இருக்கும். தேர்டு இருக்கிறது தான் சப்ஜெக்ட். அப்படி உங்களால் யூ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்க தெரியலனா என்டையர் சென்டென்ஸையும் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. அதாவது அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதே பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்கலாம். யூ கிராக்ட் த எக்ஸாம் அப்படின்னு
இதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஹவு டிட் யூ கிராக் த எக்ஸாம்க்கு ஆன்சர் எழுதலை, ஹவ்வை விட்டாச்சு. யூ கிராக்டு த எக்ஸாம் மட்டும் நம்ம டிக்ளரேட்டிவில் எழுதிருக்கோம். அதில் யூ சப்ஜெக்ட், கிராக்டு த எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ரெடிகேட்டாக இருக்குது. இப்போது இந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு நம்ம கொஷினில் இருக்கிற எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹவ் அப்படிங்கிற வேர்ட் கொஸ்டின் வேர்டாக இருக்குது. மற்ற ரிமைனிங் சென்டென்ஸ் டிட் யூ கிராக் த எக்ஸாம் அப்படி இருக்கிற ரிமைனிங் சென்டென்ஸில் யூ தான் சப்ஜெக்ட்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே. ஸோ யூன்றது சப்ஜெக்ட், டிட் அப்படிங்கிறதும் கிராக் த எக்ஸாம் அப்படிங்கிறதும் ப்ரெடிகேட்டாக இருக்குது. சப்ஜெக்ட் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சப்ஜெக்ட் என்ன, யூ தான் சப்ஜெக்ட். டிட் அப்படிங்கிறதும் கிராக் த எக்ஸாம் அப்படிங்கிறதும் ப்ரெடிகேட்டாக இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் எதுன்னு தெரியும். ஸோ நமக்கு சப்ஜெக்ட்னா என்ன ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறது எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லேயும் நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு பேசிக் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். யாருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். பாய்.